வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம சிந்தனையாக எடுத்துக்கூடிய தலைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன நிறைவு. ஞானக்களஞ்சியம் பாடலில் தொகுப்பு 2ல் 1283வது பாடலாக கொடுத்துருக்காரு. மன நிறைவு என்ன கொடுத்துருக்காருன்றதை சிந்திப்போம். எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்து விட்ட போது இயற்கையிலே நமக்கு அமைந்த ஆற்றல் ஆக்க வழியில் எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும். எச்செயலும் மனவலிவு நுட்பத்தோடு ஆகும். எதிர்காலம் வாழ்க்கை துறை அனைத்திலும் புத்துணர்வும் இன்முகமும் தொண்டாற்ற பலர் நட்பும் கூடும். எதிர்பார்த்து அறிவடைந்த ஏழ்மை நிலை தாண்டி எப்பொழுதும் வளம் நிறைந்த மனநிறைவு உண்டாம். ஒரு மனம் நிறைவு பெறும்போது எவ்வளோ விஷயம் நடக்குதுன்னு சுவாமிஜி எப்படி அதை கணிச்சு எழுதியிருக்காரு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கு. உண்மை அதுதான். ஏன்னா இந்த 30 வருஷம் இதில் நான் 30 வருஷம் 29 வருஷம் 30 வருஷம் ஆகுது. இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். அப்போ பாருங்கள், சித்தர்கள் உணர்ந்து தான் எழுதி வச்சுருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணால் எது எடுத்துன்னு வந்ததில்லை, எது எடுத்துன்னு போக போகிறதில்லை. ஆனால் அவங்களோட வாழ்க்கை நெறியை நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது என்ன ஆகுதுங்க, அவங்க உணர்ந்ததை நாம் எடுத்துக்கொள்கிறோம் வாழ்க்கை. சரி, இதை பற்றி இன்னைக்கு பாடலில் சிந்திக்கலாம். எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்து விட்ட போது. ஒரு பாடலை சொல்லியிருப்பார் சுவாமிஜி, எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம் மாநிதியாம் இறைவனை நம் மனதிலடியில் கொள்வோம் அப்படின்னு. அப்போ நம்ம எதிர்பார்க்கும் போது தான் இது ஏமாற்றம் அடையுது. எதுக்கு தவிர்த்துருங்கன்றது. எது நமக்கு கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைச்சிட்டு போகுது. இயற்கையிலே நமக்கு அமைந்த ஆற்றல் ஆக்க வழியில் இயற்கையிலே அமைஞ்சு போகுது. ஆக்க வழியில் நம்ம செலவு பண்ணுறோம். அப்போ ஏன் எதிர்பார்க்கணும்? எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும். எது மனம் வலிமை பெற பெற எதிர்ப்பின்றி தடையின்றி, எதிர்ப்பு இருக்காது, தடை இருக்காது. ஏன்னா நாம் தான் எதிர்பார்க்கறதை நிறுத்திடுறோமே. எழுச்சி பெற்று ஓங்கும். எது மனம் வலிமை பெற ஆரம்பிக்கும். எச்செயலும் மன வலிவு நுட்பத்தோடு ஆகும் சொல்லிட்டாரு நடத்தலைங்களா. மனம் என்ன பண்ணுங்க, எல்லா செயல் எந்த செயல் செஞ்சாலுமே மனம் வலிவு பெற ஆரம்பிக்கும், நுட்பத்தோடு செயல் புரிய ஆரம்பிக்கும். எதிர்காலம் வாழ்க்கை துறை அனைத்திலும் புத்துணர்வும் இன்றுதான் புதிதாய் பிறந்தோம். டெய்லி தான் புதிதாக பிறக்கிறோம். இன்றைக்கி நாம் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை, இந்த செகண்ட் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா இறைவன் போட்ட பிச்சை. இறைவனோட நன்றி உணர்வோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ எதிர்கால வாழ்க்கைக்குரிய அனைத்திலும் புத்துணர்வு வந்து கொண்டே இருக்கும். புதிய புதிய செல்கள் உடம்புலேருந்து கொட்டுதுன்றாங்க. மனசும் அப்படிதான். நேற்று இருந்துச்சு, இன்றைக்கி அதோட வலிமையாக இன்னும் வலிமையாக. எது தவம் செய்ய 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 இன்முகமும் தொண்டாற்ற. இன்முகம் எப்படி வருதுன்னு தெரியல. எவ்வளோ கஷ்டம் இருக்கட்டும், என்னமோ துன்பம் இருக்கட்டும், இன்முகமும் தொண்டாற்ற பலர் நட்பும் கூடும். ஷேரிங். அண்ணன் தம்பி இல்லாதவங்க அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி இல்லாதவங்க அக்கா தங்கச்சி, அப்பா அம்மா இல்லாதவங்க அப்பா அம்மா, குழந்தை இல்லாதவங்க குழந்தை. எப்படி அந்த நட்பு? எல்லா உயிரும் ஒன்றாமே உற்று பார்த்தா தாய்மானர் சொன்னது ஒன்றா கரெக்டாகிடுச்சிங்களா? அப்போ எல்லோரும் ஒன்றா ஆகிடுறோம் அந்த இடத்துல. ஏன்னா அந்த இன்முகமும் தொண்டாற்றக்கூடிய தன்மை கழும்போது எல்லாருக்கிட்டையும் அந்த அன்பும் கருணையும் வர ஆரம்பிக்கிறது. எதிர்பார்த்து அறிவடைந்த ஏழ்மை நிலை தாண்டி, எதிர்பார்க்கும்போது அங்கே வறுமை வருது, அந்த ஏழ்மை வேணான்றார் சுவாமிஜி. அதை தாண்டி எப்பொழுதும் வளம் நிறைந்த மன நிறைவு உண்டாம். கிடைச்சிச்சா கிடைச்சிச்சு, கிடைக்கலையா வாழ்க வளமுடன். இதை விட சிறப்பாக ஏதோ கிடைக்க போகுது. அது பொருளில் மட்டும் இல்லை, அருள்லேயும் இருக்கணும், உடல் வலிவுலேயும் இருக்கணும், மன தைரியத்தில் தெம்பில் எல்லாத்துலேயுமே. எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா மன நிறைவுனா பொருள். மனம் நிறைவாக இருந்தால் எல்லாமே கிடைக்கும். நான் நினைப்பேன் சில டைம், உடலும் மனசையும் லேசாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதுவுமே நமக்குள்ளே போகுது. நான் இறுக்கமாக வச்சுக்கிட்டேன், மனசு இறுக்கமாக வச்சுக்கிட்டேன், உடம்பு இறுக்கமாக வச்சுட்டேன், வெயிட்டாக இருக்கும் சமயம். அப்படின்னா உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தான் நான் அப்போ உடலையும் மனசையும் லேசாக வச்சுட்டோன்னா எல்லாமே நமக்கு சொந்தமாயிடும். இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாம். அதனால் இன்று புதிதாய் பிறந்தோம்.
மன நிறைவோடு வாழும் மன நிறைவோடு வாழும் குழந்தைகளை பாருங்க, இன்று பூத்த பூ போடும் மறந்துடுறாங்க அந்த செகண்டே. தப்பு செஞ்சால் சொன்னால் திருத்திக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது? அது குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இருக்குது. அப்போ தெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னா, குழந்தை போல பூ போல மனசில் இருக்கிறவங்க. அந்த நிலையில் நாம் தெய்வ நிலை அடைவதற்காக தான் வந்திருக்கிறோம். ஒவ்வொரும் இறைவனின் தூதுவராக இருந்து மனவளக்கலையை பயிற்சியை நம்மால் முடிந்த தொன்றை செய்து மன நிறைவு பெற்று வாழ்க்கையில் எல்லா வகையிலும் முன்னேற்றம் அடைய இறையர்களும் குருவர்களும் நமக்கு துணையாக இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு, நம்பிக்கை என்பது உண்மை. அந்த நிலையில் இப்போ ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் எதிர்காலம் செய்யும் எடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க்கை வளமுடன்.